எங்க மச்சானுக்கு டீ வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நம்ம டீ அதுல சேர்த்துக்க. கொட்டைக்கு வந்துரு, மாட்டுக்கார வேலை படம் பாப்போம். காலாலே நிலத்துல கோலம் போட்டு காட்டுறா. இருக்குப்பா, நீ வீட்டுக்கு போ, நீ நான் வாங்கிட்டு வரேன். நல்ல பொருத்தமுடா, காக்கா எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி. வைத்தியோட குழந்தையாடா, பார்த்து நடந்துக்க. மருந்து கிருந்த மாத்தி கொடுத்துட போறான். அது போகட்டும், என்ன டிக்கெட்? அங்க போய் நீ மண்ணாயிராத. மாப்பிள விட்டுக்காரல பெரிய புள்ளி. வெத்தலை பாக்கு போடு. வைத்தியர பண்ணி என்னடா அமாவாசை? உட்காருங்க. வெத்தலை பாக்கு போடுறது போத்த நீ தின்று, வெத்தலை பாக்க எனக்கு கொடு. ஊருக்குள்ள ஒரு முக்கியமான விசேஷம்னா முதல் ஆளா நிக்கிறியே. போத்த குறடா. இப்பவே சின்ன சந்துக்குள்ள எல்லாம் உன்னால ஓட முடியல. ஊரு வேற கெட்டு கிடக்குது. ஏதாவது கலாட்டானா நீ எப்படா ஓடுவ? அது இருக்கட்டும், ஞாபக மறதிக்காக கருங்குரங்கு ரத்தம் கொடுத்தனே, இப்ப எப்படி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, அப்படித்தான் இருக்கு. என்ன அங்க அரிக்குதா? ஏன் இந்த கையால சொரியறது? எனக்கு இதுதான் வசதியா இருக்கு. இங்க கொஞ்சம் திரும்பு. எதுக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு. வேலுச்சாமி, என்ன இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு. நிறுத்துறா. ஒண்ணு சிரைச்சிட்டு பேசு, இல்ல பேசி புட்டு சேர. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத. கத்திடுறான். ஊர் நிலவரத்தை சொல்ல, அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு. நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா. அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது அப்படித்தான். இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. இனிமே செல்ஃப் சேவிங் தான். ஒரு மாதிரியான விட மாட்டேன். குறுக்க வந்தீங்கன்னா ஒன்னே அடிப்பண்டி குலைக்கிற புள்ளியாவ. காதல் பண்ணு காதல் பண்ணு காதல் பண்ணுன்னு நானும் எத்தனை தடவை தலையால அடிச்சிட்டு இருக்கேன். யார காதல் பண்ண சொல்றீங்க? எவனையாலும் பண்ணிட்டு இது அந்த சின்ன பண்ண வண்டு எத்தனை தடவை வீட்டுக்கு வர்றான் போறான். கப்புன்னு மடக்கி போட வேண்டாம் அவனை. நம்ம இருக்கிற நிலைமையில 4 காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம். நானே 1க்கு 2க்கு வைத்தியம் பாக்குறேன். அத்தோட உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன். போ, அந்த சின்ன பண்ண எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு அவனை காதல் பண்ணிட்டு வா. ஓடி போக மாட்டேன். மணியக்காரர என்ன பண்ணுது? ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க. எப்படி சாப்பிட முடியும்? உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி. 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு. ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல. களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க, நீர் தின்னுட்டு போறீரு. விதி இந்தாங்க, இந்த மருந்த சாப்பிடுங்க. என்ன 2 ரூபா வாங்கிக்க. என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு? சாப்பாடே செல்ல மாட்டேங்குதுங்க. சாப்பாடு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி. பெரிய மிலிட்டரி ஹோட்டலுக்கு நீர் சொந்தக்காரரு. உங்க ஹோட்டல் இருக்கிற கறிய நீரே திங்க முடியல. என்ன பண்றது? பாவம் பண்ணிருக்கீரு. தென்ன அந்த கபால பயங்கர லேகியத்துல ஒரு உண்டை இவருக்கு கொடு. அத நாக்கில் படாம சாப்பிடுங்க. போங்க, 2 ரூபா கொடுத்துட்டு போங்க. உனக்கு என்ன தலையில புத்து? முட்டையும் பாலையும் உடைச்சு ஊத்தி சாமி கும்பிடு. போயா. அஜிரே, உனக்கு என்ன? காலில் அரைக்குதுங்க. 4-5 ஆளை வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இரு. போயா. உனக்கு என்ன? உட்காந்தா குறுக்கு வலிக்குதுங்க. உட்கார நின்னுகிட்டே இரு. போயா. உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி? என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைட்ட கொடுத்து பிரயோஜனம் இல்லை. பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா அள்ளணும்டா. மொத வலை உங்களுக்கு தான். என்ன மாவசா? யார் கஞ்சி கொண்டு வரேன்? எங்க அக்காவுக்கு தான். எனக்கு எப்ப கஞ்சி கொண்டாந்து கொடுக்க போறேன்? குடும்பத்தான். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கொஞ்சம் பசிக்கிறது கூத்தேன். ஐயோ, எங்க அக்கா திட்டம். இவ்வளவு பிரியமா கேட்க கொடுக்க மாட்டேங்கிறாளே. ஏனே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தேர்நிலவுக்காக சிங்கப்பூருக்கு ஏரோப்ளேன்ல கூட்டி போறோம்ல. ஆமா, அந்த ஏரோப்ளேன் மேல போகுது பாரு. பாரு, அந்த போகுது. எங்கயா? தாரா நல்லா போகுது. தானையா? பாரு பாரு, மேல போகுது. மேல போகுது. எங்கயா?
காணா போது பாரு அண்ணன் வரவில்ல அந்த பக்கத்துல ரயில் ஒண்ணு போகுது எங்கயா அடப்பாவி கஞ்சல நீயே குடிச்சிட்டியா சரியா நாளியா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ற அப்ப கேட்ட கொடுக்கணும்ல கொடுக்கறேன் குடு குடு இந்த கற்பம் சொன்ன சொல்லு நான் தாங்க மாட்டேன் உண்மையை சொல்லிடுறேன் எவ்வளவுதான் 100 ரூபாய் கொடுத்து என்ன அப்படி சொல்ல சொன்னா 100 ரூபாய் கொடுத்துறேன் என்ன விட்டுரு இந்தா சொல்ல பணத்தை செலவழிக்காம வச்சிருந்தது நல்லதா போச்சு வாந்தி எடுக்கிறியா யாரு சின்ன பண்ண வண்டு தானே பெரிய பண்ணியவா வேற யாரு ஐயோ இப்ப அவன் குரங்கால மாறிட்டு வர்றான் மச்சான் எனக்கு எப்படியாவது அவரை கட்டி வை மச்சான் உனக்கு கட்டி வைக்க முடியாதுமா இப்ப அவனை புடிச்சு தூண்ல தான் கட்டலாம் பொருச்சாமி வாயா ஏமா எப்பா ஐயா ஏமா ஏமா எங்கே போறீங்க நம்ம ஊருக்கு புதுசா டவுன் டாக்டர் வந்திருக்காங்க உங்களை பார்க்க போறோம் இத்தனை நாள் நான் பாக்கலையே உங்களுக்கு பார்த்தா சரி தான் அங்க போறோம் ஏய் நீ எல்லாம் பேச வந்துட்டிய அந்த அம்மா ஊசி போடுறாங்க நானும் ஊசி போடுறீங்க அவங்க படிச்சிருக்காங்களே நானும் படிச்சுக்கிறேம்மா இனிமே நீ எங்கயா படிக்க போற ஏமா முதியோர் கல்வியில ஒரு திட்டம் வந்திருக்கு அதுல சேர்ந்து படிச்சுக்கிறோமா கடவுளே கடைசி வரைக்கும் எங்களுக்கு வியாதி குணமடைய கூடாது ஐயோ கல்ல கூட கடமை ஒண்ணு வாய திறக்காத கொன்னுருவேன் என்ன அறைய வைக்காத தெரியாதரமா கருவுரத்தை கொடுத்துட்டேன் மாத்து மருந்து கொடுத்து உன்னை மனுஷனாக்குறேன் தேன்மொழி நீயே கல்யாணம் பண்ணிக்க வரியா வா மலர்விழி தேன்மொழி வாங்கடி வாங்கடி இங்க வந்து பாருங்கடி பாருங்கடி என்னையா எடுக்காத எடுக்காத கம்முனு அம்மாவாசை உன்னை காவல் பண்ண சொன்னா கருமுறைய காவல் பண்ணிருக்கேன் எப்படிங்க இவரை பிடிச்சீங்க பிடிச்சதா இதுக்கு நான் பட்டபாடு கொஞ்சமா நஞ்சமா ஆத்த கண்டா ஓடுது குளத்த கண்டா ஓடுது இத பிடிக்கிற நேரம் நான் கார்பரேஷன் சேர்ந்து 40 நாய் பிடிச்சிருப்பேன்டி போய் அந்த மாத்து மருந்தை கொண்டு வா இங்க வைக்க தின்னுடுவான் சரி நீ போய் கொஞ்சம் பொரியும் கல்லையும் கொண்டு இறச்சி விடு பொறுக்கிட்டு யார் அவங்க எல்லாம் என்ன பண்ணுது முழுங்க முடியலங்க வெளியில போ உன்னை யாரும் முழுங்க சொன்னது போட பார்த்தா வந்துருவீங்களே பாயத்தர இன்னும் நல்லா நீ உள்ள இறங்கிட்டா வைத்தியம் பண்ணணும்னா அந்த வைத்தியமே எனக்கு தேவையில்லை போயா போயா அடுத்தது ஐயா நானு இல்ல பொண்ணு அம்மா அம்மா வா வா உடம்புக்கு என்னம்மா என்ன அந்த பல்பொடி எடு இது பல்பொடி மாசம் ஒரு தரம் விளக்கு ₹1 கொடு அப்படி அங்க வச்சிரு அடுத்து ஆணு உனக்கு என்ன பண்ணுது குனிஞ்சா நிமிர முடியலீங்க நிமிர்ந்தா குனிய முடியலையா ஆமாங்க உச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கா ஆமாங்க ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா ஆமாங்க ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா ஆமாங்க இவ்வளவும் எனக்கு இருக்கு இத ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும் கருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ கருவாட்டு ரத்தம் 1.5 படி கொசு மூத்திரம் ஒரு 3/4 படி இந்த 3ஐயும் கொண்டு வா உன் வியாதியை சரி பண்றேன் சரிங்க சரிங்களா அப்ப சரிங்க தென்ன இவங்க 2 வாங்கிக்க அடுத்து வைத்தியரையா நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க இது கேள்வி வெத்தலமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா இல்லீங்க பீடி சிகரெட்டு இல்லீங்க கஞ்சா அடிப்பியா இல்லீங்களே கள்ளு சாராயம் இல்லீங்களே காந்தி பிஸ்கி இல்லீங்க பொம்பளை கம்பளை வாடையே ஆகாதுங்க அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்
நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா. எந்தரா எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். அடுத்து உனக்கு என்னடா? ஒண்ணுமே இல்லைங்க. உடம்புல 4 எலும்பு தான் இருக்குது. பார்த்து போ, நாய் கண்டா விடாது. போங்கயா, போய் நாளைக்கு வாங்கயா. தொண்டையெல்லாம் வலிக்குது. ஏன் மொழி தேனு குடிக்க தண்ணி கொண்டு வா. என்ன மச்சான் குடிக்க தண்ணி கேட்டா குடத்தோட வந்து நிக்கிற. இப்பதான் குளத்துக்கே போறேன். பரவாயில்ல, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஊரு கெட்டு கிடக்குது. ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆத்தங்கரை குளத்தங்கரைன்னு அங்கங்க சுத்தி எடுத்துறாருங்க. சீக்கிரம் வந்துரு, பச்சையில அரைக்கணும். ஐயோ ஐயோ, பாரியா, பச்சையில பருத்தி கொட்டை அரைக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்கா. இதுல என் தங்கச்சி எடுக்காத. கால காலத்துல நல்ல மாப்பிளை பார்த்தா அவளை கட்டி வச்சிரு. நல்ல மாப்பிளை எங்க இருக்கான்? 4 பக்கம் கரையை திறந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவளுக்குதான் பார்த்து புடிச்சுக்க வேண்டியதா. நீ என்ன புடிச்சுக்கல? வயிற்று வலின்னு வந்த, வயிற்ற புடிச்சிட்ட. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வலின்னு போய் எவனையாவது புடிச்சுக்க சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்த தென்னை? டேய், இதுல உள்ளதை அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. எங்க இத படி? புய்பம் அழகாக பூத்திருந்தது. டேய், புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா. எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். டேய், இது என்னடா இது? புய். இது புய்யா? புஷ்பம் புய்பம். ஏய், புஷ்பம் புய்பம். ஏய், புஷ்பம் புய்பம். நீ தனித்தனியா சொல்லு. பூ புய். பூ புய் 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 புய். இது உய்யா? பூ. ஐயோ, இங்க வாயா. என்னண்ணே? உட்காரியா. இது என்னன்னு படி. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. என்ன சொன்னார் பாத்தியா? அண்ணே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. புஷ்பம். அதுதானே, பூவை பூன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய். அஹுய் அஹுய். உண்டோ என்னடா இது? இந்த ஊர்ல எனக்கு இவ்வளவு மரியாதையா? அடேங்க அப்பா. பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. எடி விளக்க மாட்டேன். பொம்பளைங்க ஒதுங்க இடத்துல உனக்கு என்னடா வேலை? யாரா நீ? எந்தடா ஓடா? பெரிய சாக்லேட். சீ, துணியடா. என்னடா? எனக்கு என்னவோ தெரியலனே. வர வர இப்ப சொல்லு. ஞாபக சக்தி கம்மியா இருக்குண்ணே. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற. அப்படியே இருக்கிறதா உனக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. தென்மொழி, சௌக்கியமா இருக்கியா? அம்மாவாசை சாப்பிட்டியா? ஏன் சட்டை போடல? ஓ, நாளைக்கு குளத்துக்கு வா. ஏய், உள்ள போ போ. இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும். தென்னை, அந்த கருங்குரங்கு ரத்த தேடு. எதுக்குண்ணே? அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா. என்ன எடாத வாங்கிடா. விஷமா என்ன? இதுக்குதான் பாட்டிலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது. அப்படி போய் படு. என்ன, அவனை மடியில வச்சுக்க. வாங்கிடா, கடிச்சுக்க.
அப்படித்தானே? 5 குடம் ரத்தத்தையும் உனக்கே கொடுத்தாச்சு. பரவாயில்ல, அதையும் கொடுங்க. டேய், ஈ முக்கியமா வீசுறா. என்ன சின்ன பண்ண? நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா? எரும மாட்டுல வாசல கட்டி போட்டிருக்கீங்க. வந்து பார்த்து பேசு. ஏதோ சொத்து பத்திரம் சும்மா விடுறேன். மிதிச்சிருவேன். அது போட்டு சின்ன பண்ண, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, பல்லாறு லேகியம் தரேன்னீங்களே, அதை வாங்கிட்டு போலாம வந்தேன். பக்கனே அரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இல்லாத லேகியமா? வாங்கிட்டு போங்க. என்னடா அம்மாரு கீழே விழுந்துட்டாரா? நீங்க ஒண்ணு அவர் பொண்ணு கூட தெரியல, சீக்கிரமா கூட்ட சொன்ன. ஒருத்தர் எதை எடுத்தாலும் அரைகுறையமா சொல்லிட்டு இருப்பான். ஏன்னு எருமலையே என்ன மச்சான்? வாமா, சின்ன பண்ணையார கவனிச்சுக்க. காபியும் போட்டு கொடு, காசு சாப்பிட்டு போங்க. நான் சாப்பிடுறேன். இடைஞ்சலா இருந்தா ஏன் 25 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் பொண்டாட்டி சேலை தின்னுருக்கீங்க. சரி, அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடை போய் தின்னுருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாரு, இங்க ஒரு கழுத்தை குத்த வச்சு உட்காந்துட்டு வாயை கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. என்றா வாங்கண்ணே. அது என்றா வாங்க. அது எனக்கு என்ன கூப்பிட்ட அண்ணே, ஒரு சின்ன சந்தேகம். அது என்று அழிச்சு வாயா. தண்ணி எப்படின்னா உண்டாகுது? அது மாறதுல உண்டாகுது. மானத்துல இருந்து எங்க வருது? மலை மேல வருது. மலையில இருந்து எங்க வருது? பள்ளத்துக்கு வருது. பள்ளத்துல இருந்து எங்க போகுது? ஆத்துக்கு போகுது. ஆத்துல இருந்து எங்க போகுது? கடலுக்கு போகுது. கடலுக்கு போகுதுல்ல. இத குடிங்க. இன்னைக்கு இதுல இதே தண்ணி தானே கடலுக்கு போகுது. அது என்ன உப்பு கறிக்கு? அகத்திய முனிவர் தீர்த்தம் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு அலும்பாணி பண்ற ஆள விடுறா. பதில் சொல்லிட்டு போனேன். நான் பதில் சொல்ல முடியாது. கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? நான் பதில் சொல்ல முடியாது. சொல்லிட்டு போனேன். நான் பதில் சொல்ல கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? இங்க இருந்து போக முடியாது. ஐயோ, இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது. கடலுக்குள்ள கொப்ப நண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான். அவங்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். பதில் சொல்லுங்க. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பழமே பாரு, பேச்ச பாரு, கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு. கபடி 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 கபடி. ஏன் பேசாம வா. அண்ணே அண்ணே என்றா நோனோ பேசாமாடா. இல்லண்ணே, பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே, அது என்ன? திறந்து வச்சிருந்தா ஒன்ன மாதிரி இருக்குதுங்க, உள்ள போய் ஏதாவது கவிட்டு ஓடிட்டா அதுக்காக தான். அரே, வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க, கொஞ்சம் மரியாதையா வா. என்ன மரியாதையா? ஏன் படுத்துக்கியா? ஒழுங்க வா, மானம் கெட்டு போயிரும். சேலக்காரரே, நெகத்துல புள்ளி விழுந்தா துணி கிடைக்கும்னு முத்தமா சொல்லுச்சு. அதனால இந்த சேலையை எடுத்துக்கிறேன். விலைய பார்த்து சொல்லுங்க. ஏனுங்க நகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன், 5 புள்ளி. கொக்க மக்கா 5 புள்ளி இருக்குதாண்டா. சேலைக்காரர 5 சேலை கூட அம்மனிக்கு, அப்புறம் கூடவே 2 சேலை சேர்த்து கூட. அது என்ன திருத்தின்னு பாக்குற? இவங்க மாமா சின்ன கவுண்டர், வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி, அதனால சொன்னேன். ஐயோ அண்ணே, நாய கூட வரும்போது நல்லா தாண்டா வந்த. எனக்கு கை வரல, கால் வரல, எல்லாத்துலயும் புள்ளி புள்ளியா இருக்கனே. அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும், இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு. ஐயா போச்சு. என்னடா ஏய் வடிவு, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னைய எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உன்னை விட பெருசு வந்துச்சு, நீ ஓடி போயிரு. ஐயோ, என்னடி இதெல்லாம்? திருவிழாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு சேலை எடுத்தேன் சித்தி. எடுப்படி எடுத்து நமக்கு தர வேண்டிய சொத்தை ஊருக்காரங்களுக்கு கொடுத்துட்டு குமால போடுற உங்க மாமா அதை கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு புது சேலை கேக்குதா? ஏனாத்தா, அந்த பொண்ணு இப்ப என்ன செஞ்சிச்சு? ஆசையா ஒரு சேலை எடுத்துச்சு, திருவிழாவுக்கு கட்டிக்கலன்னு விட்டுரு, ஏதாவது விசேஷத்துக்கு கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்க புடுங்குறியா? அழுக்கு எடுத்தமா துவைச்சது கொடுத்தாமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ. அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்ட அப்புறம் நடக்கிறது வேற. வேட்டி 4, சரட்டு 2, தவசி துண்டு 2, அண்டடாயிருங்கடா. அதான் நான் போட்டுக்கிறேங்க. ஒண்ணுதாரா கேட்டா? தவசி அண்டடாயிரு. இந்த வெள்ளாவில் வந்த கணக்கெல்லாம் சரி பாரு. எத்த கணக்குல ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு, அத கணக்குல இருந்து விட்டுரு. என்றா சொல்ற? காராறு சிறகு 2, கடுகு போல கண்ணு 2, ஈயடா இடிச்ச வாயான்னு ஈக்கெல்லாம் கதை சொல்லுவியே, இப்போ உன் வாயில அத இடிச்சு போயிருக்கு. என்றா பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு கிட்டுச்சனா கண்ணாமணி திரும்பி போகும். ஏன்டா பல்லு 2 எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆளாளுக்கு பேசுவீங்களா? என்னது 2 பல்லா? எல்லா பல்லும் தான் மாம்பட்டி மாதிரி நீட்டிட்டு நிக்குது. சரதான் இருக்கிட்டு விஷயத்தை சொல்லி காட்சி போடுவேன். இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான், கடப்பாறையில கிணறு வெட்டுறது ஒண்ணுதான். என்றாங்க முணுமுணுப்பு. உன் பேத்தி கதையை சொல்ல வந்தனாத்தா. ஏண்டா அவளுக்கு என்ன? காவடி போட்டுட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலைக்காரனை கூப்பிட்டு இருக்கு. சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல, அவ வெத்தலைய கொட்டலாவில போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டி விட்டான். பாவ பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமாத்தா? நீ என்னடானா இங்க அண்டடாயிரம் கணக்கு போடுறான்னு. ஏண்டா எவ்வளவு ஒரு சீமச்சிருக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டுறது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்த? அங்கேயே 4 வார்த்தை கேட்டு போட்டுதானுங்க வந்த. இது வாரு, ஊருக்குள்ள எத்தனை சீலை துணிக்கார சுத்தினாலும் சரி, அத்தனை பத்தி இங்கே அனுப்பி வையே. என்ற பேத்துக்கு எப்பேற்பட்ட சீலை வாங்கி கொடுக்கணும் எனக்கு தெரியும்டா.
என்ன ஆ? எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சிட்டியா? தலையில முளைச்சா தலைமுடின்னு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முக முடின்னு தானே சொல்லணும். ஏன் தாடிக்கிறாங்க? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன? மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாரடி யாருடி இல்ல யாரு டாடா உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுனாப்ப? பட்டி போட்டு ஆடு இல்லையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே, இந்த எகத்தாளம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகி போயிடும். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி. என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட திருப்பு கண்ணா? குழந்தை பயப்படுறது வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்ன நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சு சும்மா இருந்தா தானே. தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாளம் பேசிருக்கு. பட்டாச்சாரத்து கொண்டு அவன் ஆத்தா வாயில போட்டா அன்னைக்கு செதறன பல்லு தான் இது. இருங்கடுத, இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி 1.5 வாயில போடு. அப்ப என் வாயில வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. இருங்கடா, அரியன் கோட காலத்து இருக்கு. ஆளாளுக்கு எப்படி காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மருமவ பாரு என்றா சொல்றா. இது வேறயா? அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ? ஏன்டா இந்த கத்துற? எனக்கு மருமகன்னா சொல்ற? அடியே, நான் மட்டும் உனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பு நம்ம கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டு போய் சாக்குறது கேட்டுச்சா? உன் இடுப்பு எலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய், நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன், உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலையா போட்டுக்குவேன், ஜாக்கிரதை. ஐயோ, என்ன பயமா இருக்கு. என்ன பண்றது? 2 எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா. என்றா முணுமுணுக்குறா? ஓ முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே, கண்ணா பின்னான்னு அலையிற கண்ணாமணி 2ஐயும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ண நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ண நான் நோண்டு? நானு நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பாத்தியா? ஆத்தா, பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரிவா சிரின்னு சிரி. குழந்தை பையனை போட்டு எருமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, அப்படி என்னையா தப்பு பண்ண? குழந்தை மாதிரியா கேள்வி கேட்டாங்க? வாயில கொழுக்கட்டை வச்சிருக்க, இன்னும் சொல்லுடா. வாயில எதுக்கிட்ட கொழுக்கட்டை வச்சிருக்க? என்னத்து கேட்டானுங்க? அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுங்க. ஆனா ஒண்ணுதாங்க, ஆவனா தான் 2. இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்து அனுப்பிச்ச நீ ஊர்லயே இருக்க மாட்டே. என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணல. ஏன்டா ஊரே உதைக்க வருது? இது என்னென்ன? எலுமிச்சம்பழம். இதுக்கு முன்னாடி எலுமிச்சம் காய். இது என்னென்ன? வாழைப்பழம். இதுக்கு முன்னாடி வாழைக்காய். இது என்னென்ன? மாம்பழம். இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்னென்ன? தேங்காய். இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. எவ்வளவு பலி சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இனிமே ஏதாவது எடக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன். யாரு தெய்வானியா? என்ன மணி இவ்வளவு குச்சி ஓடியார? என் தங்கச்சி படிச்சு போட்டு ஊர்ல இருந்து வரா. அடம் கொக்கமக்கா. அவ வரும்போது நான் கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுது நினைக்கும்ல, அதுக்கு தான் துவைக்க போட்டு துணில வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏனமணி, தங்கச்சிய படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியமணி. இந்த பாரு, உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா, நான் எடுத்து கொடுக்குறேன். இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னாள் இல்லமணி. ஓசியில சோறு போடுறாங்க, இந்த அண்டாவாயை திறந்து இந்த பானை வயத்துல ஒரு வாரத்துக்கு கட்டலான்னு பாக்குறியா? இது மொய் விருந்து. மொய் விருந்தா? வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா வீட்டுக்கே கூப்பிட்டு பிச்சை எடுக்கிறது. புரியலையே. அடே, வாங்கின கடனை கட்ட முடியலன்னா ஊருக்காரங்களை கூப்பிட்டு நம்ம விருந்து போடணும். அவங்க சாப்பிட்டு போகும்போது இலைக்கடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க. மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும். பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்து
உனக்கு ஏதாவது தெரியாதா? இந்த சின்ன புல்லுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, கேட்டா தெரியலங்கிறிய. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்ல. உன்னையா தேத்தலான்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்காந்துருக்கிய. மட சாம்பிராணி தெரியுதாடா? ஏன்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகுற? சொல்றா. அடங்க ஒக்க மக்கள் அழுதா விட்டுருவனா? சொல்றா. ஏய் 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 குழந்தை பையா, நீ அங்க தடி கொடுத்துட்டான்னு ஊரே பேசிக்கிறாங்க, இங்க குப்பர் படுத்துட்டு என்ன பண்றா? அவர் தடி குந்தாங்க, நான் மாட்டிக்கிட்டேன். அண்ணே உட்காருங்க அண்ணே. அண்ணே புல்லு தடிக்க விட்டு பயில்வான்லாம் விழுதான்னு சொன்னாங்களே, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்றா? இது என்னண்ணே? புல்லு. இப்ப இப்பவும் புல்லுதான். ஆஃப். இப்ப நீயே சொல்றா. கோட்ரு. இப்ப பாருங்கண்ணே, இது மறுபடியும் புல்லுண்ணே, இது மறுபடியும் ஆப்புண்ணே, இது மறுபடியும் கோட்டுறண்ணே. இது பொய்யரா. இது என்னன்னு சொன்ன? முழு புல்லுண்ணே. முழு புல்லு. இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ணே. இது அரை. படுத்துக்கிட்டு இருக்கீங்க. சாமியும் சாஞ்சு போச்சு, நம்ம ஊர் கவுண்டரையும் சாச்சிட்டானுங்க. அந்த கவுண்டரி எப்ப நிமிர்வாருன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன்டா. என்று அது கையில தேங்காய் பழம் தட்டு, ஏதாவது காதுத்துக்கு போறியா? இல்லண்ணே, நீங்க இந்த தொழில விட்டீங்கல்ல, அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கலாம்னு. நான் பாத்துக்கிட்டு இருந்தது மந்திரி பதவி, அத நான் விட்டுட்டு போறேன். அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க. ஏய், எனக்கு சூடு சொரணை இருக்குடா, அதனாலதான் இந்த ஊர் அயோக்கிய துணியை துவைக்க. உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே. ஆமா, உன்னை நம்பி எவன்டா துணி போட்டா? இவர் தானே. இவரா? ஓ இவரா? ஆமா, நீங்க முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபர் செலவிய இவர்கிட்ட கொடுத்து இவரு சோதனை பண்றாரு. டேய், இவனே ஒரு இத்து போனவன், இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன், இவங்கிட்ட சலவைக்கு எடுத்த நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. ஐயோ, அப்படிலாம் செய்ய மாட்டோம்னே. அப்ப அந்த ஆசீர்வாதம். ஏய், ரொம்ப வெறுப்பேத்தாத. சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். சரி, இந்த வெத்தலை வாக்க எடுத்துக்கோங்க. வெத்தலை பாக்க நான் எடுத்துக்கிட்டா தேங்காய் பழத்தை வெளியே எடுத்துட்டு போய் வித்தலாம்னா என்ன ஓமண்ண? போடா எடுத்துக்கண்ணே. போடா. ஐயோ, வைக்கிற எத்தனை நாளைக்கு இந்த கௌரவம் பாக்குறேன். என்னன்னு நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தருது இல்லையா? எது? அதாவது ஒத்துழைப்புண்ண. ஒத்துழைப்பு. நான் துவைக்கிற இடத்துலதான் இந்த எறும்பாட்டை விடுவாங்க, அருவி கட்டுவாங்க. எவ்வளவு துணி தான் துவைக்கிறது? மாமா, நான் ஆபத்தில் இருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கள். வடிவு துணியாச்சே, யாருக்கு எழுதியிருக்கோம்? சின்ன கவுண்டருக்கா இருக்குமோ? இது யாரா அந்த பையன்? தெரியலீங்க, பெரிய புட்டிதான் கொண்டா வேற இருக்கு. நான் நினைக்கிறேன். நீ ஒண்ணு நினைக்க வேணாம், கேட் போடலாமா? அதான் நினைச்சேன். தம்பி, நம்ம ஊர் தானுங்களா? ஆமாய்யா, இங்க கூலி யாரும் இல்லையா? அப்படிதான் என்னங்க? இல்ல, இந்த ஊர்ல பொட்டி தூக்க ஆள் இல்லையான்னு கேட்டேன். எத்தனை தருவீங்க? 10 ரூபா தரேன். 10 ரூபா? விடுறா அந்த துண்ட. அதையும் தூக்கி மேல வைங்க. எந்த இடத்துக்கு போனுங்க? என் பின்னாடியே வாயா. ஐயா நீங்க இந்த காலத்துல எவன்டா பொட்டி தூக்குறது 10 ரூபா கொடுப்பான்? பேசாம வரணும். ஐயா என்னையா? ஐயா என்னையா? ஐயா ஐயா திருப்பட்டி இருக்காயா?
படிச்சு பாத்துருக்க மாட்டாங்க போல. யோ, இதான் என் வீடு, இறக்கியா? பேசுன கூலி கைக்கு வரட்டுங்க, அப்புறம் இறக்கி வைக்கிறேங்க. அட பாவி மகனே, என்ன காரியம்டா செஞ்ச? ஐயோ ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. டேய், தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்போ உங்க அப்பா உசுர ஒட்டு போட்டாருன்னு பெரிய கவுண்டரும் உன்னை படிக்க வைக்க அனுப்பிச்சாரு. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உன் படிப்புக்காக காசு அனுப்பிட்டு இருக்கிறதே சின்ன கவுண்டர் தான். அவர் தலையில போய் இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இத பாரு தம்பி. உங்க ஆத்தா கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கு. 1.5 சமயம் உன்னால தூக்க முடியாம அடுத்தவங்க மேல நீ ஏத்தி விடுற. படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல. மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும். உன்னை படிக்க வச்ச எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்க நினைக்கல பாத்தியா? அதான் இந்த மண்ணோட பண்பாடு. முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கணும். நீ என்றானா வருத்தமா? பாட்டிமார்களே, இதுவரையிலும் நீங்கள் பயாஸ்கோப்பிலே பார்க்காத படம் ஔவையார், ஆதிபராசக்தி, திருவிளையாடல், தில்லாராமோகராம்பாள், இப்படிப்பட்ட பக்தி படங்களை, ஒரு அற்புதமான படங்களை உங்களுக்கு காட்ட போகிறோம். ஐடியா நான் தான் கொடுத்தேன். இந்த படத்தை நான் தான் வாங்கிட்டு வந்தேன். காசு கொடுங்க. இப்ப நீங்க பார்க்க போற படம் உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உங்க வயசுல பார்க்க வேண்டிய கேபி சுந்தரம்பார் நடிச்ச ஔவையார். அப்பனே முருகா, பாரு பாரு, நல்லா பாரு. ஔவையாரு படத்தை பாரு, சுந்தராம்பாள் நடிப்ப பாரு. அதுல வரும் இடுப்பு பாரு, அடுப்பு பாரு, இடுப்பு பாரு. ஏன்பா நாங்க ஹாப்பி சுந்தரம்மா நடித்த ஔவையார் படமா? ஆமா பாட்டி, கேபி சுந்தரம்பாள் நடிச்ச ஔவையாரு ஞான பார்த்த புரிஞ்சு எடுத்துட்டு வரும்போது நல்லா இருக்குல்ல நடிப்பு இது. இருங்கடா, ஆம்பளைக்கு அனுப்புறோம். உங்க டங்கு அத்துப்பிடுவேன். என்ன படத்தை பார்த்துட்டு அப்படி அடிச்சாங்க? இந்த படத்தை எங்க வாங்க? அஞ்சலாந்த தெருவுல. படம் வித்து எப்படி இருந்தா? லுங்கி கேட்டு இருந்தா, கரல் முடிச்சிருந்தான். கூலிங் கிளாஸ் போட்டுருந்தானா? போட்டிருந்தான். ஔவையார் தானு கேட்டியா? கேட்டேன். வாங்கினியா? வாங்கினேன். ஔவையார் இருந்தாங்களா? இருந்தாங்களே. இதுலயே ஔவையார் இல்ல? எனக்கு தெரியல. நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லணும். வேற எதுவுமே நீ பேசக்கூடாது. ஏன் ஔவையார் இல்ல? உண்டு இல்ல ஆமா. எப்படி? உண்டு இல்ல ஆமா. எப்படி? உண்டு இல்ல ஆமா. நீ தானே சொன்னீங்க உண்டு இல்ல ஆமான்னு. வேற எதுவும் சொல்லக்கூடாது. ஓ, இது நக்கல் வேறையா? நக்கல் வேற, நக்கல். இந்த கிழவிங்க நம்ம அடிக்கிறதுக்கு ஆம்பளை அனுப்பிச்சிருக்கோம். சீக்கிரம். ஏயா ஔவையார் படத்தை காட்டுன்னு சொல்லி அசிங்கமான படத்தை காட்டினாம? துணி இல்லாம என்னன்னு வந்துடாம என் பொண்டாட்டி சொன்னா. அப்ப வயசான கீரிப்புள்ள மாதிரி வச்சுக்கிட்டு அசிங்கமான படம் வேணும் காட்டுறேன் போ. என்னடா கதை மாறுது? ரேட் ஏத்துங்க. ஏத்துற எல்லாம் வச்சா நீங்க படம் பாருங்க. ஜெயமாலினி, டிப்பசாந்தி இந்த மாதிரி ஏதாவது காமிச்சு பார்த்தா நீ அவையார காமிச்சிருக்க. என்னது அவையார? அவங்க சின்ன வயசுலயே நாங்க பார்த்தோம். ஆமாடா, இது எப்படி இங்க வந்தது? அதான் தெரியல. என்ன அக்கிரமாக்கு அவையார பாப்பா நாங்க 2 ரூபா பணம் கொடுத்தோம். சும்மா பாரியா, இத வச்சுக்கிட்டாங்க ஊர் ஏமாத்தி பணம் சம்பாதிச்ச. இவன் எப்படி சம்பாதிக்கிற, எப்படி வாழ்றேன்னு பாக்குறேன். எல்லாம் ஒன்னால வர்றது. இந்த கந்தல் கந்தலான படத்தை எங்க வாங்க? அதே அஞ்சலாந்தர் தெருவுல. அப்புறம் எப்படி இந்த படம் வந்தது? எனக்கு தெரியல. உன்னை வேலைக்கு சேர்த்து தப்புடா. இதெல்லாம் கூடாது. நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லுங்க. வேற எதுவும் பேசக்கூடாது. சரி, இப்படி ஏன் ஜெபிக்கிறது? உண்டு இல்ல ஆமா. அவரை புடி. எத்தனை வாட்டி கண்ணாடி பாடா. என்னப்பா வெயில போய் கலச்சு கருப்பா வந்திருக்க? உழைக்கிறல்ல. இந்த இன்னைக்கு வருமானம் 150. 150. இதுக்கு எத்தனை கோழி வாங்குறது? போய் கையை கால கழுவிட்டு சாப்பிடுவா. அவன் என்னைக்கு கை கால் கழுவி இருக்கான்? நம்ம பரம்பரை எப்ப கழுவிச்சு? உட்காரு, இந்த வாரேன். சாப்பிட போறானா? எனக்கு பசிக்குதே, நானும் சோறதுக்கு போறேன். தம்பி நானும் வரேன்டா. இது குள்ளமணிக்காக கட்டின வீடா? யாரது திறந்து விட்டுக்கொள்ளா? அடே ஏட்டையா, வா வாங்க வாங்க.
எப்ப திறந்து வீடுன்னு சொன்னீங்களோ மீதியும் சொல்லிட வேண்டியதானே. நாயின்னு எங்க டிபார்ட்மெண்ட்லயும் நாய் இருக்கு, போலீஸ் நாய். அது திறந்த வீட்டுக்குள்ளேயும் வரும், வீட்டுக்காரங்க திறக்கிறேன்னா வீட்டுக்காரங்களை கவ்விட்டு உள்ளேயும் வரும். உள்ள இருக்க சீம பண்ணிய வெளியே அனுப்புறீங்களா இல்ல எங்க டிபார்ட்மெண்ட் நாயா உள்ள அனுப்பிட்டுமா? நீங்க யார சொல்றீங்க? உள்ள இப்ப போச்சே 2 கால் பண்ணி அத. ஏய் என்னங்க கூப்பிட்டவன வந்துட்டீங்க? உங்களே இல்ல அவன. டேய் பண்ணி சார் நானே வரேன் சார். என்ன சார்? ஆடா என்கிட்ட 100 ரூபாய்க்கு சில்லறையும் கேட்டு சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டியடா. இந்த மாதிரி கோக்குமாக்கு பேர் வழிய என் சர்வீஸ்ல பார்த்ததே இல்ல. அது மட்டுமா என் பர்ஸையே எடுத்துட்டு போயிட்டியடா. பெரிய பர்ஸ், அதுக்குள்ள 1 ரூபா தானே இருந்துச்சு. பெரிய பர்ஸோ சின்ன பர்ஸோ அதுக்குள்ள 10 பைசா இருந்தாலும் பர்ஸ் தான். என்ன ஏட்டையா சைக்கிளுங்கிறீங்க பர்ஸுங்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. 100 ரூபாய்க்கு சில்லறை கொடுக்க சொல்லுங்கன்னு சைக்கிள் கடைக்காரன் என்ன சொல்லிவிட்டு அங்க போய் நான் சொன்னேன்னு சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டாம்மா. டேய் என்னடா பண்ண அந்த சைக்கிளை? ஐயா அந்த சைக்கிள் 200 ரூபாய்க்கு வச்சங்க. பழைய கடன்காரனுக்கு 200 ரூபாய் கொடுக்கலன்னா அவன் இன்னொரு போலீஸ்காரரை கூப்பிட்டு என் வீட்டுக்கே வரம்னாங்க. அட பாவி சண்டாளா, போலீஸ்கார ஏமாத்த சைக்கிளை சுடுறேன். சாப்பிட்டு தம்பி திருட்டு சைக்கிள கூட அடகு வாங்கிக்கிறாங்களா? திருட்டு சைக்கிள் மட்டும் இல்ல, சில பெரிய மனுஷங்க திருடனையே அடமானம் வச்சுக்கிறாங்க. ஆமா இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு நீ ஏன் திருடணும்? காது இங்கதானே இருக்கு, சொல்லுப்பா. ஐயா இடைஞ்சல் பண்றிய? நான் சொல்றதை கேளுங்க சார். இது எங்க பெரியக்கா, இவங்க சின்னக்கா. 2 பேருக்குமே இன்னும் கல்யாணம் ஆகல. வீட்டுக்கு ஒரே அப்புறம் நான் தான். எனக்கு வேற தொழில் தெரியாது, அதனால இந்த தொழில் இறங்கிட்டேன். வேற என்ன பண்ண சொல்றீங்க? இது சின்ன பொண்ணு, கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அக்காவுக்கு ஏன் கல்யாணம் ஆகல? கவர்மெண்ட் உத்தியம் பாக்குறவன தான் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு வர்ற மாப்பிள்ளை எல்லாம் உதறி தள்ளிருச்சு. அதே மாதிரிதான் சின்னக்காவும் அடம் பிடிக்குது. அது என்ன சர்க்கார் உத்தியோகம் அப்படி? அவங்களுக்கு கட்டிட்டா தான் சரியா சம்பளம் வரும். பிரைவேட்ல வேலை செய்யறவங்களை கட்டிக்கிட்டா ஸ்ட்ரைக் அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்து தின்னுகிட்டே இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, நான் செட்டில் பண்ணிடுறேன். எப்பா அந்த சைக்கிளை எங்க அடமானம் வச்ச சொல்லுப்பா, நான் திருப்பிடுறேன். அத வைக்கல சார், வித்துட்டேன். சாபாஷ். ஆஹா ஓஹோ பிரமாதம். நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். தம்பிய நல்லாவே வளர்த்து வச்சிருக்கீங்க. அடே பெரியவன் நான் சொல்றேன், இந்த மாதிரி வியாபாரம் எல்லாம் பண்ணாத. டெய்லி சில்லறை வர்ற மாதிரி வியாபாரம் பண்ணு. சரி சார். நீ செஞ்ச வேலைக்கு முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள அனுப்பியிருப்பேன். ஏதோ சிறுசுக்காக விட்டு போறேன். வர்றேன் வர்றேன் பாறேன். என்ன 3 தடவை வரேன் வரேன்னு அவகிட்டே சொல்லிட்டு போறீங்க? உன்னை நீ வச்சுக்க, 2 பேர்ஸ் கிட்ட கொடுத்துரு. ஏன்னா அக்கா. என்ன பார்வை? என்ன அக்கா நீ? ஏண்டா தம்பி 300 400 கொண்டு வரையே, அப்படி என்னடா வேலை பாக்குற? எல்லாம் மூளைய வச்சுதாக்கா. அக்கா நம்ம தம்பி எல்லாரும் மூளை இல்லாதவன் கையால் ஆகாதவன் திட்டுறாங்கல்ல. இப்போ நம்ம தம்பி கை நிறைய சம்பாதிச்சுட்டு வந்திருக்கு. எப்படிடா கண்ணா? ஏக்கா இப்ப சினிமாவில சிவாஜி இருக்காரு, அவர் மூளைய வச்சு நடிச்சு பொதுமக்களை கவர்ந்து நடிகர் திலகம்னு பேர் வாங்கலையா? ஐயோ என் ராசா, என் மகராசா சாதாரண நடிப்பா. டேய் அவர்னா எனக்கு உசுருடா. அட அதை விடு, இந்த காலத்துல இளையராஜா விதவிதமா பாட்டு போட்டு ஜனங்களை கவர்ந்து இசைஞானின்னு பேர் வாங்கலையா? அவரு ராசான்னா ராசாதான். நீ வேணா பாருக்கா, நான் ஒரு நாளைக்கு சிவாஜி மாதிரியாவும் இளையராஜா மாதிரியாவும் பேர் எடுக்க போறேன், தெரியுமில்ல? ஆடா பாவி, எதற்கு உதாரணம் சொல்றதுன்னு ஒரு விவசாயே வேணாமா? இன்னைக்கு 300, நாளைக்கு 3000, நாளைக்கு 3 லட்சம், அப்புறம் 30 கோடி. என்னடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது பால் கூட குடிக்க மாட்டா, தூண்டு போயிருவா. இன்னைக்கு 3000, 3 லட்சம், 3 கோடி. அடியே தங்கச்சி, என்னடி எனக்கு ஒண்ணும் புரியலடி. ஐயோ என் தம்பி பேசுற பேச்சுக்கு கைக்கு காப்பல்ல போடணும். இது ஒருக்கு போடுறேன். என் தம்பி என்ன தம்பிதான்? ஐயோ இன்னொரு தம்பி இல்லாம போயிட்டானே. அதுக்குள்ள நம்ம அப்பா போயிட்டாரு. இவனே தாங்கல. இன்னொருத்தனா? கதவெல்லாம் மூடி இருக்கு, எப்படி இருந்தீங்க? நானும் மூளையை வச்சுதான் வந்தேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? புகை நுழைய முடியாத இடத்துல எல்லாம் போலீஸ்காரன் நுழைஞ்சிருவான். என்ன சொன்ன? சிவாஜி கணேசன் இளையராஜா மாதிரி மூளையை வச்சு சம்பாதிக்க போறியா? இவங்க மட்டும் மூளையை வச்சு சம்பாதிக்கிறடா, இன்னும் சில பேர் மூளையை வச்சு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? மதுரை முனியாண்டி விலாசு, தலப்பாக்கட்டி கடை, கோனார் கடை, வேலு மில்ட்ரி ஹோட்டல், இவங்களும் மூளையை வச்சுதான் சம்பாதிக்கிறாங்க. என்ன ஒண்ணு வித்தியாசம்? சிவாஜி கணேசனும் இளையராஜாவும் மூளைய பொட்டுல வச்சு சம்பாதிக்கிறாங்க, இவங்க தட்டுல வச்சு சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி ஓ மூளையும் தட்டுலதான் வைக்கணும். என்னம்மா சொன்ன? தம்பியோட திறமசாலித்தனத்துக்கு கையில காப்பு போட போறீங்களோ? ஐயோ ஐயோ தம்பி, ஜெயிலிருந்து தப்பு சொல்லிட்டியா? அந்த பாவிகளை தெரிஞ்சா உன்னை அடிச்சு நொறுக்கி விடுவாங்களே. ஐயோ தண்டனை முடிஞ்சு வந்தாலாவது ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாம். இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டியாடா தம்பி. உங்க 2 பேரும் பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க, என் மனசு தாங்கல, அதனாலதான் ஓடியாந்தேன். அந்த காட்டு பணிக்கு தெரிஞ்சா உன்னை கொண்டு போயிடுமே. ஆமாக்கா, இருந்தாலும் வருவான். நான் வரலன்னு சாதிச்சிருங்க.
நான் சின்ன சின்ன வேலை பார்த்தா உங்களை காப்பாத்துறேன். ஐயோ 3000 30 லட்சம் 30 கோடி சம்பாதிக்கிறேன்னு சொல்லி இப்ப சின்ன சின்ன வேலை பார்த்து நம்மள காப்பாத்துறேன்னு சொல்லுதே அக்கா தம்பி. தம்பி ஜெயில உன்னை அடிச்சாங்களா ஐயா? அடிக்கிறதுக்கு முன்னாடி தப்பிச்சு வந்துட்டேனே. அக்கா இந்த காட்டு புண்ணியதான் சமாளிச்சிருங்க, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். அதுவா திறக்கிறது இல்லையா? விழுந்தா பல்லு உடைஞ்சிருக்கும். எங்க உங்க தம்பி? நீங்க தான் அவனே என் நெஞ்சு பதற பதற ஊர் ஜனங்க கதற கதற அந்த பிஞ்சு கையில விளங்க மாட்டை எடுத்துட்டு போயிட்டீங்களே. ஆமா, அவர் கட்டப்பொம்மை, நான் பானர் மேனு கைது செஞ்சு கூட்டிட்டு போய் தூக்கில போடுறாங்க. பிஞ்சு கையா அது, கஞ்சா கை. அவன் ஜெயில இருந்து தப்பிச்சுட்டான். அவனை எப்படியும் புடிச்சே ஆகணும். இந்த வருமா அவனை புடிக்கிற வரைக்கும் உங்க வீட்டு வாசல்லையே டென்ட் அடிச்சு படுத்து கிடப்பேன். ஜாக்கிரதை. பார்த்து கொஞ்சம் தடுமாறிட்டேன், வெளியே சொல்லிடாதீங்க.